பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் இறைவன். அவனே நிரந்தரமானவன். நம் சக்திக்கு மீறிய அந்த பரமனை பாடி மகிழ்ந்தாலே அவன் நம் கண்ணுக்கு தெரிவான். இப்படின்னு சொல்ற திருப்பள்ளி எழுச்சி பாடலை விளக்க வந்திருக்காங்க கலைமாமணி ரேவதி சங்கரன் அம்மா. வாங்கோ கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசகர் பாடிய திருப்பள்ளி எழுச்சியின் 5வது பாடல். இன்று மார்கழி மாதம் 25ஆம் நாள். மிகவும் அழகான பாடல். இறைவன் எங்கெல்லாம் இருக்கா அப்படிங்கறத சொல்ற. பூதங்கள் தோறும் நின்றாய நின்னல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தியமை ஆட்கொள்ள வல்லாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால். ஐம்பூதங்களாக விளங்குபவன் நீதான் ஐயா. உனக்கு தனியா போய் உன்னை தேட வேண்டாம். நீதான் தீ, நீதான் தண்ணீர், நீதான் காற்று, நீதான் ஆகாசம், நீதான் எல்லாம், நீதான் பூமி. பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன். இப்ப நமக்கெல்லாம் போக்கு உண்டு, வரவு உண்டு. என்ன? போயிடுவோம், திருப்பி வருவோம், திருப்பி பிறப்போம், திருப்பி மடிவோம். போக்கிலன் வரவிலன் என நினைப்புல ஒரு உன்னை புரிஞ்சுண்டவா எப்படி ஒத்தொத்தரும் உன்னை வணங்குறா தெரியுமா? போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால். உன்னை பார்த்ததாக சொல்லுகிறவர்கள் பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். ஆனா உன்னை நிஜமா பார்த்தாளா அது தெரியாது. உன்னை பார்க்கணும்னு நினைச்சாலே பாட்டும் கூத்தும் வருதுன்னாக்க. கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் நினை கண்ட அறிவாரை. நான் இவரை பார்த்துட்டேன்ப்பா சிவனை அப்படின்னு சொன்னதை நாங்க காதுல கேட்கல. பாடுறாங்க, ஆடுறாங்க. சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா. சீதம் கொள்னா குளிர்ச்சியான வயல்கள் நிறைந்த திருப்பெருந்துறை மன்னா, நீ என்ன பண்ணணும்? ஏதங்கள் எங்களெல்லாம் ஏதங்களை நீக்கணும். ஏதங்கள்னா துன்பம், குற்றம். கோது ஏது அப்படிங்கிற 2 வார்த்தைக்கும் ஒரே பொருள். கோதுனாலும் குற்றம், ஏதுனாலும். ஏதங்கள் எங்களை தாக்க கூடாதப்பா. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? எங்களை காத்து ரட்சிக்கணும். உன்னை பார்த்ததாக சொல்றவா பாடுகிறார்கள், ஆடுகிறார்களே தவிர யாரும் வாயை திறந்தவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லல. அதனால நாங்களும் என்ன பண்றோம்? பாடுறோம், ஆடுறோம். சீதங்கொள் வயல் திரு பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய். எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவன். ஆனால் நீ எங்கள் முன் வந்து இதோ இருக்கிய. சிந்தனையில நீ எப்படி இருப்பேன்னு எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனால் எங்களுக்கு தெரிகிறாய். எங்கே? திருப்பெருந்துறையில் ஆத்மநாத சுவாமியாக அதோ படுத்துட்டு இருக்கியே, அதோ பள்ளி கொண்டு இருக்கிறியே. நீ எழுந்திருக்கணும். நான் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஏதங்கள் எல்லாத்தையும் நீக்கி எங்களை ஆண்டு கொண்டு அருள வேண்டியது உன்னுடைய பொறுப்பப்பா. இந்த பொறுப்பை உன்கிட்ட விட்டுட்டோம். இனிமே நீ என்ன பண்ணுவ? நாங்க ஏதோ கைய கும்பிட்டு இருக்கோம், சில பேர் பூ வச்சுட்டு இருக்கோம், சில பேர் கை துவண்டு போயிருக்கு. ஆனா எங்களுடைய மனமெல்லாம் நிறைந்திருக்கும் பரம்பொருள் நீ அருள வேண்டும் அப்படிங்கிறத இந்த அதிகாலை வேளையில மார்கழி மாதத்துல மாணிக்க வாசகர் மணிமணியாக பாடியிருப்பதை நமக்கு பொருள் தெரிந்தோ தெரியாமலோ பாடினோமானாலும் மன இருள் நிச்சயமாக நீங்கும். நம்முடைய வாழ்க்கை தெளிவாகும், ஒளிமயமாகும். அடுத்த பாடலை நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.